விசாவில் அந்த இடத்துல வேலை செய்யுங்க. பணம் கொடுத்து விசா அடித்து வேறு இடத்துல வேலை செய்யாதீங்க. ஏன்னா முன்ன மாதிரி குவைத் இப்போ இல்லைங்க. அதிகப்படியான செக்கிங் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. குவைத்தில் வேலை செய்ய வேண்டுமென்றால் குவைத் சட்டத்தை மதித்து நடந்தால் மட்டும்தான் எந்தவித பிரச்சனை இல்லாமல் குவைத்தில் சம்பாதிக்க முடியும். அதுபோல இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது விசா இல்லாதவர்கள் எண்ணிக்கை தற்போது குவைத்தில் அதிகரித்து விட்டது. அதனால் அனைத்து பகுதிகளிலும் தீவிர செக்கிங் நடத்தப்பட வேண்டும். குறைந்தது மாதம் பார்த்தீங்கன்னா 7,000 முதல் 8,000 விசா வயலேஷன் செய்யும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்த வேண்டும் என உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவும் போடப்பட்டுள்ளது. அதனால குவைத்தில் இனிமேல் அனைத்து பகுதிகளிலும் செக்கிங் தீவிரமாக இருக்கும். அதனால குவைத் சட்டத்தை மதிச்சு நடங்க. அடுத்த தகவல், சினிமாவில் வரும் காட்சியைப் போலவே ஒரு திருட்டு சம்பவம் பிந்தாஸ் ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. அரப் டைம்ஸில் வெளியான தகவல்படி துப்பாக்கி ஏந்திய ஒருவன் பிந்தாஸில் உள்ள பேங்கில் புகுந்து அங்கிருந்த கேஷியரை மிரட்டி பணத்தை திருடி கொண்டு துப்பாக்கி முனையில் ஒரு டாக்ஸி டிரைவரை மிரட்டி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளான். உடனே தகவல் அறிந்த குற்றப்புலனாய்வுத்துறையின்